இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 லெசன் 15. லெசனோட பேர் நௌக்கர். நௌக்கர் அப்படின்னா சர்வெண்ட்டுன்னு அர்த்தம். நாம் நம்ம வீட்டு வேலையை செய்கிறதுக்கே சர்வெண்ட் வச்சுருப்போம். ஆனால் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது மகாத்மா காந்திஜி பற்றி தான். மகாத்மா காந்திஜி தன்னோட வேலைகளை தானே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர். அதே மாதிரி அவருடைய ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லா வேலையும் அவங்கவுங்களோட வேலையை அவங்கவுங்களே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த லெசனில் மகாத்மா காந்தி தன்னோட வேலையை எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக தானே செய்கிறாருன்றதை பற்றியும் ஆசிரமத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். आश्रम में गांधी कई ऐसे काम भी करते थे जिन्हें आम तौर पर नौकर चाकर करते थे. ஆசிரமமில் காந்திஜி இந்த மாதிரியான வேலைகளும் செய்கிறாரு. எந்த மாதிரி வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் தௌர் பர் யூஸ்வலாகவே நௌக்கர் சாக்கர் கர்த்தே சர்வன்ஸ் பண்ணுற அந்த மாதிரி வேலைகள் கூட காந்திஜி அவரோட ஆசிரமத்தில் பண்ணுறாரு. जिस ज़माने में बैरिस्ट्री से हज़ारों रुपयों कमाते थे उस समय भी वे प्रतिदिन सुबह अपने हाथ से चक्की पर आटा पीज़ा करते थे. சர்வன் செய்யக்கூடிய வேலைகளும் அவர் செய்கிறாரு. அதுவும் எந்த சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஸ் ஜமானே மே வே பேரிஸ்ட்ரிஸே ஹசாரோ ருப்பியும் கமாத்தே. அவர் லாயராக இருந்து 1000 rupees ஏர்ன் பண்ணிகிட்ருக்க அந்த டைமில் கூட அவருடைய வேலைகளையும் அதே மாதிரி சர்வன் செய்யக்கூடிய வேலைகளும் அவரே செய்கிறாரு. உஸ் சமய பி வே பிரதிதின் சுபஹ் அப்பனே அந்த டைமில் கூட அவர் டெய்லியும் காலையில் எழுந்து அப்பனே ஹாத்ஸே சக்கி பர் ஆட்டா பீஸா கர்த்தே. அவரோட கையாலே அவர் அந்த மாவை வந்து பொடிக்கிறாரு. சக்கி அப்படின்னா கிரைண்டர்னு அர்த்தம். இப்போ இருக்கிற மிஷின்ஸ் மாதிரி கரண்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய மிஷின் கிடையாது, கையாலேயே செய்யக்கூடிய அந்த மிஷினில் சக்கி பர் ஆட்டா பீஸா கர்த்தே. ஸோ அந்த சக்கியில் அவர் வந்து மாவு பொடிக்கிறாரு. चक्की चलाने में कस्तूरबा और उनके लड़के भी हाथ बढ़ाते थे. சக்கி சலானி அந்த மாவு பொடிக்கிறதுக்கு அவருடைய மனைவியான கஸ்தூர்பாவும் அவங்களுடைய மகனும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. हाथ बढ़ाते மீன்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுன்னு அர்த்தம். इस प्रकार घर में रोटी बनाने के लिए महीन या मोटा आटे वे खुद पीस करते थे. இதே மாதிரி அவருடைய வீட்டிலையும் ஆசிரமத்தில் மட்டும் கிடையாது, அவருடைய வீட்டிலையும் ரொட்டி பனானே கேலியே ரொட்டி பண்ணுறதுக்காக மஹீன் யா மோட்டா ரொம்ப மைன்யூட்டான அந்த கிரெயின்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப மோட்டா ரொம்ப தடியாக இருக்கிற அந்த கிரெயின்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வே குத் பீஸ் லேத்தே அவரே வந்து அதை பொடி பண்ணுவார். சபர்மதி ஆசிரமே பி காந்தினே பிசாயி கா காம் ஜாரே ரக்கா. அதே மாதிரி சபர்மதி ஆசிரமையும் காந்திஜி அந்த பொடிக்கிற வேலையை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. வீட்டில் மட்டும் இல்லை, ஆசிரமத்துலேயும் அவர் அந்த வேலையை பண்ணுறாரு. वह चक्की को ठीक करने में कभी कभी घंटों मेहनत करते थे. அந்த கிரைண்டரை க்ளீன் பண்ணுறதுக்காக, டீக் கர்னேனா க்ளீன் பண்ணுறதுக்காக சில சமயங்களில் ரொம்ப நேரம் வந்து அவர் ஒர்க் பண்ணுவார். घंटों मेहनत करते थे. एक बार एक कार्यकर्ता ने कहा कि आश्रम में आटा कम पड़ गया है. ஒரு தடவை ஒரு ஒர்க்கர் வந்து காந்திஜி கிட்ட என்ன சொல்கிறாரு, ஆசிரமத்தில் ஆட்டா மாவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆட்டா பிஸ்வானே में हाथ बढ़ाने के लिए गांधी फौरन उठकर கடே ஹோகையே. மாவை பொடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஒர்க்கர் வந்து தானே சொன்னாங்க அப்படின்னு இல்லாமல் ஆட்டா பிஸ்வானேமே ஹாத் பனானே கேலியே அந்த மாவை பொடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக காந்தி ஃபௌரன் உட்கர் அந்த சமயத்திலே உடனடியாக எழுந்து கடே ஹோகையே ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறாரு. गेहूँ पीसने से पहले उसे भीन कर साफ करने पर वह जोर देते हैं. கோதுமையை பொடிக்கிறதுக்கு முன்னாடி பீஸ்னே சே பெஹலே உசே பீன் கர் சாஃப் கர்னா, அதாவது அதை வந்து புடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தமிழ். அதை புடைச்சி க்ளீன் பண்ணுறதுல ரொம்பவும் பர்டிகுலராக அவர் இருப்பார். கர்னே பர் வகு ஜோர் தேத்தே. ஸோ ஒரு பொருள் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுல காந்திஜி ரொம்பவும் பர்டிகுலராக இருப்பார். कौपीनधारी इस महान व्यक्ति को अनाज भीनते देखकर उनसे मिलने वाले लोग हैरत में पड़ जाते थे. कौपीनधारी मीन சிம்பிளி ட்ரெஸ்டு. காந்திஜி பார்த்திங்கன்னா எப்பவுமே சிம்பிளி ட்ரெஸ்டாக தான் இருப்பார். அந்த மாதிரியான ஒரு மகான் வியக்தி அனாஸ் பீன்தே தேக்குக்கர் கிரெயின்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதை பார்க்கும்போது உன்சே மில்னே வாலே லோக் அவரை மீட் பண்ண வர அந்த பீப்புள் எல்லாமே ஹைரத் மே பட ஜாத்தே ரொம்பவும் சர்ப்ரைஸ் ஆகி போகிறாங்க. बाहरी लोगों के सामने शारीरिक मेहनत का काम करते गांधी जी को शर्म नहीं लगती थी.
அதாவது வெளியில் உள்ள ஆளுங்க முன்னாடி ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறது காந்திஜிக்கு ஒரு வெட்கமான விஷயமாகவே தோணலை. ஏன்னா ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறது ரொம்பவும் நல்ல விஷயந்தான் அப்படின்ற மாதிரி அவருடைய தாட்டு. ஏக் பார் உன்கே பாஸ் காலேஜ் கே கோயி சாத்திர மில்னே ஆயே. ஒரு தடவை காந்திஜியை மீட் பண்ணுறதுக்காக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வராரு. உன்கோ அங்கிரேசி பாஷாக்கே அப்படி ஞான் கா படா கர்வத்தா. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தெரியும், இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது அப்படின்றதுல ரொம்பவும் கர்வமாக இருந்திருக்காரு. காந்திஜி சே பாத்சீத் கே अंत में वे बोले, बापू यदि मैं आपको कोई सेवा कर सकूं तो कृपया मुझे अवश्य बताइए. காந்திஜி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் பாத்சீத் கே அந்த பேசிய அந்த கான்வர்சேஷனோட எண்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பு எதி மே அப்போ கோயி சேவா கர் சக்கும், உங்களுக்கு நான் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தயவு செய்து கிருப்பையா முஜே அவசியக் பத்தா, எனக்கு ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உன்ஹே ஆஷா தீ கி பாப்பு உன்ஹே குச் லிக்னே பட்னேக்கா காம் தேங்கே. ஸோ அவர் என்ன விஷ் பண்ணார் அப்படின்னா, அவர் என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னா, அவருக்கு ஏதாவது லிட்ரரி ஒர்க், அதாவது படிக்கிறதுக்கு இல்லை எழுதுறதுக்கான அந்த மாதிரியான ஒர்க் காந்திஜி தருவார் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். காந்தினே உன்கே மன் கி பாத் தாட்லி அவர் போலே. காந்திஜி அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது ஏதாவது லிட்ரரி ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் மனசில் நினைக்கிறாரு இல்லையா, அதை இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. தாட்லி அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் போலே அப்புறம் என்ன சொன்னார்னு பாருங்கள். அகர் ஆப்கே பாஸ் समय हो तो इस थाली के गेहूँ भीन डालिए. ஒருவேளை உங்ககிட்ட டைம் இருக்குது அப்படின்னா இந்த தாலினா பிளேட்டுன்னு அர்த்தம், இந்த பிளேட்டில் இருக்கிற கேஹுவை பீன் டாலியே க்ளீன் பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆகந்துக் படி முஷ்கில் மே படுகையே. ஸோ அந்த விசிட்டர் ரொம்பவும் ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லேக்கின் அபுதோ கோயி சாரா நஹீதா. ஆனால் இப்போ என்ன வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. சாரா நஹீதா மீன்ஸ் நோ அதர் கோ. ஏன்னா மகாத்மா காந்தியே சொல்லிட்டார், அந்த வேலையை அவர் செஞ்சு தான் ஆகணும். 1 घंटे तक गेहूँ भीनने के बाद वह थक गए. 1 மணி நேரமாக அந்த கேஹுவை க்ளீன் பண்ணதில் அவர் ரொம்பவும் டயர்ட் ஆகிட்டார். அவர் காந்தி சே விதா மாங்குக்கர் செல் கயே. அதுக்கப்புறம் காந்தி கிட்ட விதா மாங்குக்கர் அப்படின்னா அவர்கிட்ட விடை பெற்றுட்டு போகிறாரு. कुछ वर्ष तक गांधी ने आश्रम के भंडार का काम संभालने में मदद दी. கொஞ்ச வருஷத்துக்கு காந்திஜி பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தினுடைய பண்டார் அப்படின்னா ஸ்டோர் ட்ரெஷர் இருக்கும் இல்லையா, அந்த வேலையை பார்த்துக்கிறதுல கூட அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சம்பால்னா டு டேக் கேர், அதை கேர் பண்ணுறதுலையும் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. सवेरे की प्रार्थना के बाद वे रसोई घर में जाकर सब्जियाँ छीलते थे. सवेरे की प्रार्थना, ஸோ எப்போயுமே மார்னிங் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் நேராக எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போவார். அங்கே போய் அங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சீல்தேனா பீல் ஆஃப் பண்ணி தருவார். ஸோ அதை தோல் உரிச்சு கொடுக்கறது, சுத்தம் பண்ணி தரது, அந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் செய்வார். रसोई घर या भंडारे में अगर वे कहीं गंदगी या मकड़ी का जाला देख पाते थे तो अपनी साथियों को आधे हाथों लेते. ரசோயி கர் யா பண்டாரே, ஒருவேளை அந்த கிச்சன்லேயோ இல்லை அந்த ஸ்டோர் ரூம்லேயோ அகர் வே கஹி கந்தகி, ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு இடத்துல கந்தகினா டர்ட், அதாவது எங்கேயாவது அழுக்கு படைஞ்சிருக்கா மாதிரியோ, இல்லைனா மக்கடி கா ஜாலா, அதாவது ஒரு ஸ்பைடரோட வெப்பை எங்கேயாவது பார்த்தாரு அப்படின்னா अपने साथियों को, அதாவது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்கக்கிட்ட எல்லார்ட்டையுமே ஆடே ஹாத்தோம் லேத்தே. ஆடே ஹாத்தோம் லேத்தே அப்படின்னா அது ஒரு முகாவரே, ஒரு இடியம். அதோட மீனிங் என்னென்னா பூரா பலா கஹனா. இந்த மாதிரி எங்கேயாவது டர்ட்டை பார்த்துட்டாரு அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை கடுமையாக அவர் பேசுவார். காந்திஜி எப்போவுமே கிளீனினஸில் ரொம்பவும் பர்டிகுலராக இருந்திருக்காரு. அது ரசோயி கராக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஸ்டோர் ரூமாக இருக்கட்டும், எல்லா இடமும் க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுல அவர் கவனமாக இருந்திருக்காரு. उन्हें सब्जी फल और अनाज के पौष्टिक गुणों का ज्ञान था. அவருக்கு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அதே மாதிரி கிரெயின்ஸினுடைய அந்த நியூட்ரிஷனல் வேல்யூ அதனால நாலேஜ் அவருக்கு கண்டிப்பாக இருக்குது. பௌஷ்டிக் குணம் அப்படின்னா நியூட்ரிஷனல் வேல்யூ, ஒவ்வொரு பொருளை பற்றின நியூட்ரிஷனல் வேல்யூ அவருக்கு தெரியும். एक बार एक आश्रमवासी ने बिना धोए आलू का को दिए. ஒரு தடவை ஒரு ஆசிரமவாசி பினா தோயே, அதாவது வாஷ் பண்ணாமையே பொட்டேட்டோவை கொடுத்துருக்காரு. காந்தி ने उसे समझाया कि आलू और नींबू को बिना धोए नहीं काटना चाहिए. காந்திஜி அந்த ஆசிரமவாசிக்கு புரிய வச்சிருக்காரு, ஆலு அவர் நீம்பு, பொட்டேட்டோவாக இருந்தாலும் சரி, லெமனாக இருந்தாலும் சரி, அதை பினா தோயே வாஷ் பண்ணாமல் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. एक बार एक आश्रमवासी को कुछ ऐसा खेले दिए गए जिनके चिल्कों पर काले चकते पड़ गए थे.
ஒரு முறை ஒரு ஆசிரமவாசிக்கு ऐसे கேலே दिए गए ஒரு மாதிரி ஒரு பனானா கொடுத்துருக்காங்க. அந்த பனானா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜின்கே சில்கோனா அந்த ஸ்கின் அந்த தோல் வந்து எப்படி இருக்குன்னா காலே சக்தே ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து நிறைய அதில் வந்து படிஞ்சிருக்கு. பட்கையத்தே உன்சே பகுத் பூராமானா. ஸோ அந்த மேட்ரை பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருந்திருக்கு. तब गांधी जी ने उनसे समझाया कि ये जल्दी पच जाते हैं और तुम्हें खास तौर पर इसलिए दिए गए हैं कि तुम्हारा आस्थमा कमज़ोर है. அவர் அந்த மாதிரி ஃபீல் பண்ண உடனே காந்திஜி அவருக்கு புரிய வச்சுருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஜல்தி பச் ஜாத்தே தே. பனானா ஸ்கின் வந்து ரொம்ப நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பனானா ரொம்பவும் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். பச் ஜாத்தே ஹே और तुम्हारे खास तौर पर इसलिए दिए गए हैं. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பயுமே எஸ்பெஷலாக உங்களுக்கு இதே பனானா இந்த மாதிரியான பனானாவை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, தும்ஹாரா ஆஸ்துமா கம்சோர் ஹே. உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ உங்களுக்கு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது. அதனால நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு புரிய வைக்கிறாரு. गांधी आश्रमवासियों को अक्सर स्वयं ही भोजन परोसते थे. காந்திஜி ஆசிரமவாசிக்கு ஆஃபன் அவரே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபுட் வந்து சர்வ் பண்ணுவார். इस कारण वे बेचारी बेस्वाद उबली हुई चीज़ों के विरुद्ध कुछ कह भी नहीं पाते थे. காந்திஜி அவரே சர்வ் பண்ணுறதுனால அதை சாப்பிட்ற ஆசிரமவாசியும் பெச்சாரே ரொம்ப புவர் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் அவங்க. ஏன் அப்படின்னா பேஸ்வாத் உபிலி ஹுயி சீஸும் அதாவது சம்டைம்ஸ் டேஸ்ட்டாக இல்லாமல் கூட ஃபுட்டு இருக்கும். ரொம்ப ஓவர் குக்குடாக ஓவர் பாயிலான அந்த ஃபுட்டை கூட அவங்க விரோத் குச் கஹபி நஹி பாத்தே தே. எதுவுமே அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசாமல் அவங்க அமைதியாக சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா காந்திஜியே சர்வ் பண்ணுறதுனால அவங்க அமைதியாக சாப்பிட்டுக்கிறாங்க. दक्षिण अफ्रीका की एक जेल में वे सैकड़ों कैदियों को दिन में 2 बार भोजन परोसने का कार्य कर भी चुके थे. दक्षिण अफ्रीका अதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜெயிலில் இருந்த 1000 பிரிசனர்ஸ்க்கு ஒரு நாளுக்கு 2 தடவை காந்திஜி அவரே வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணியிருக்காரு. आश्रम का एक नियम यह था कि सब लोग अपने बर्तन खुद साफ करें. அந்த ஆசிரமத்தில் ஒரு ரூல் இருக்குது. அது என்ன ரூல்னா, சப் லோக் அவங்களுடைய பர்தன் அதாவது இந்த வெசலை வந்து அவங்களே க்ளீன் பண்ணணும் அப்படின்றது ஆசிரமத்துடைய ஒரு ரூல். ரசோயி கே பர்தன் பாரி பாரி சே குச் லோக் தல் பாந்து கர் தோத்தே தே. கிச்சனில் இருக்கிற அந்த பாத்திரங்களை பாரி அதாவது டர்ன் வச்சு கொஞ்சம் ஒரு குரூப்பாக வந்து அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. एक दिन गांधी ने बड़े बड़े पतीलों को खुद साफ करने का काम अपने ऊपर लिया. ஒரு தடவை காந்திஜி படே பத்திலும் பெரிய அதாவது ஹெவி குக்கிங் யுட்டென்சில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பாத்திரத்தை அவரே க்ளீன் பண்ணுற மாதிரி அவர் மேலே அந்த வேலையை போட்டுக்கிட்டாரு. இன் பத்திலும் கி பேந்தி மே கூப் காலிங்க் லகி தி. ஸோ அந்த பாத்திரத்தினுடைய பாட்டமில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் காலிங்க் அப்படின்னா கறி பிடிச்சிருந்தது. ராக் भरे हाथों से वह एक पतीले को खूब जोर से रगड़ने में लगे हुए थे कि तभी कस्तूरबा वहाँ आ गई. அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு ராக் भरे हाथों ஸோ கையில் வந்து ஃபுல்லாக ஆஷ் நிறைய சாம்பலை எடுத்துக்கிட்டு ஏக பத்திலேக்கோ கூப் ஜோர் சே ரகட்னா ரப் பண்ணுறது. ஒரு பாத்திரத்தை ரொம்பவும் அவர் ஸ்ட்ரெயின் பண்ணி ரப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல கஸ்தூர்பா வராங்க. உன்ஹோனே பீத்தல் கோ பகட்லியா அவர் போலி. அவங்க அந்த பாத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாங்க, எஹ் காம் ஆப்கா நஹி ஹே, இந்த வேலை உங்களுடைய இது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இசே கர்னேக்கோ அவுர் பகுத் சே லோக் ஹே, இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறதுக்கு வேறு நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் இந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிறாங்க. காந்தி கோ லகா கி உன்கி பாத் मान लेने में ही बुद्धिमानी है और वे चुपचाप कस्तूरबा को उन बर्तनों की सफाई சவுப் கர் சலே ஆயே. அந்த மாதிரி கஸ்தூர்பா சொன்ன உடனே காந்திஜிக்கு அந்த பேச்சை கேட்கறது தான் புத்திசாலித்தனம், புத்திமானி அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அமைதியாக கஸ்தூர்பாக்கோ உன் பர்தனோ கி சஃபாயி சவுப்பு கர் சலே ஆயே, அந்த பாத்திரங்களை அதை அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து அமைதியாக வந்துடுறாரு. भरदम एकदम चमकते ना हो तब तक गांधी को संतुष्ट नहीं होता था. அந்த வெசல் வந்து ஷைன் ஆகிற வரைக்கும் காந்திஜிக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே ஆகாது. एक बार जेल में उनको जो मददगार दिया गया था उसके काम से असंतुष्ट होकर उन्होंने बताया था कि वे खुद कैसे लोहे के बर्तनों को भी मांझ कर चांदी सा चमका सकते थे. ஒரு தடவை ஜெயிலில் காந்திஜிக்கு மதத்கார் தியா கயா தா, கொஞ்சம் ஹெல்ப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வேலையில் வந்து காந்திஜிக்கு
சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. உஸ்கே காம் சே அசந்துஷ்ட் ஹோக்கர், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். உன்ஹோனே பத்தாயா தாக்கி, அவங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு எப்படி அவர் லோஹேக்கே பர்த்தனம், அதாவது அயன் பாத்திரத்தை கூட மான்ஸ்கர்னால ரப் பண்ணுறதுன்னு அர்த்தம், நல்லா தேய்ச்சி சாந்தி சா சமக்கா சக்தி, இது ஒரு வெள்ளி மாதிரி எப்படி அவர் மின்ன வைப்பார் அப்படின்னு அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. जब आश्रम का निर्माण हो रहा था उस समय वहाँ आने वाले कुछ मेहमानों को तंबुओं में सोना पड़ता था. ஒரு சமயம் ஆசிரமத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்த டைமில் அங்கே வந்திருக்க கெஸ்ட்டுக்கு எல்லாமே மெஹமானோக்கோ தம்புவோனா டென்ட்டு, ஸோ டென்ட்டு கட்டி தான் தூங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அந்த டைமில் இருந்தது. ஏக் நவாகத்துக்கோ பதா நஹி தா கி அப்னா பிஸ்தர் கஹா ரக்னா சாஹியே, ஒரு புதுசாக வந்திருக்க ஒரு கெஸ்ட்டுக்கு அவருடைய பிஸ்தர், அவரோட பெட்டை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியவே இல்லை. इसलिए उन्होंने बिस्तर को लपेट कर रखा दिया और यह पता लगाने गया कि उसे कहाँ रखना है. தெரியாதனால அவருடைய பிஸ்தரை வந்து லப்பேட்கர் ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு அதை என்கொயர் பண்ணுறதுக்காக பத்தா லகானே கயா, அதை என்கொயர் பண்ணுறதுக்காக அவர் போகிறாரு. லௌட்டே சமய உஸ்னே देखा कि गांधी खुद उसका बिस्तर गंदे पर उठाया रखने चले जा रहे हैं. திரும்பி வரும்போது தான் பார்த்தாரு அவர் காந்திஜி அவரே அவருடைய பிஸ்தர் வந்து கந்தே அவருடைய ஷோல்டரில் வச்சு எடுத்துகிட்டு வரதை அவர் பார்க்குறாரு. आश्रम के लिए बाहर बने कुएं से पानी खींचने का काम भी वे रोज़ करते थे. ஆசிரமத்துக்காக வெளியில் இருக்கிற வெள்ளில் இருந்து தண்ணி எடுக்கிற அந்த வேலையும் அவர் டெய்லியுமே பண்ணுறாரு. एक दिन गांधी कुछ अस्वस्थ थे और चक्की पर आटा पीसने के काम भी हिस्सा बढ़ा चुके थे. ஒரு நாள் காந்திஜி வந்து அஸ்வஸ்தத்தை, அதாவது நாட் வெல், கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அப்போ சக்கி பர் ஆட்டா பீஸ்னே கேட்காம, அப்போ கூட அவர் அந்த கிரைண்டரில் மாவு பொடிக்கிற வேலையில் வந்து பங்கேற்றுக்கிட்டார். हिस्सा बढ़ा चुके थे. उनके एक साथी ने उन्हें थकावट से बचाने के लिए अन्य आश्रमवासियों को सहायता से सभी बड़े छोटे बर्तनों में पानी भर डाला. அவருடைய அந்த நிலைமையை பார்த்துட்டு தக்காவட் சே பச்சானே கேலி, ஸோ அவர் இன்னும் டயர்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அந்நிய ஆசிரமவாசியும் ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா மற்ற ஆசிரமவாசிகளையும் கூப்பிட்டு அவங்களோட ஹெல்ப்பில் படே சோட்டே பரதனம் அங்கே இருக்கிற சின்ன சின்ன பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே தண்ணி நிறச்சி வச்சுட்டாரு. காந்திக்கோ எஹு பாத்து பசந்த் நஹி ஆயி, இந்த மாதிரி அவர் செஞ்ச உடனே இவருக்கு வந்து அது அந்தளவுக்கு பிடிக்கல. மண்மே குச்சு டேஸ் பி லகி, மனசில் வந்து ரொம்ப ஒரு ஹர்ட் ஆகிட்டார். நம்மளால் செய்ய முடியல அந்த வேலையை இவங்க செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மனசால அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாரு. டேஸ் भी लगी. उन्होंने बच्चों के नहाने का एक टब उठा लिया और कुएं से उसमें पानी भरकर टब को सिर पर उठाकर आश्रम में ले आए. நான் அன்ஹெல்தியாக தான் இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை தான், இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி பச்சோக்கே நஹானக்கா ஏக்கு டப்பு, சின்ன பசங்க குளிக்கிறதுக்கான ஒரு டப்பு இருக்குது. அந்த டப்பில் வந்து கூயேசே உஸ்மே பானி பர்கர், கிணத்துலேருந்து அந்த டப்பை நிறச்சிட்டு அந்த டப்பை சிற்பர் உட்டாக்கர் தலைமையில் வச்சு ஆசிரமத்துக்குள்ளே கொண்டு வராரு. बेचारे कार्यकर्ता को बहुत पछतावा हुआ. ஸோ அந்த ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் அவங்க வந்து பச்தாவா ரொம்ப அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.